வணக்கம். ஜனவரி 23ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜனவரி 22ஆம் தேதி நிஃப்டி 0.6% கூடுதலாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,000 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வாங்கியிருக்கிறாங்க. 17,000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க 4,000 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 15,400 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க 3,600 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு ஜனவரி 23ஆம் தேதி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: அல்ட்ராடெக் சிமெண்ட், அதானி கிரீன் எனர்ஜி, டாக்டர் ரெட்டிஸ், அதானி எனர்ஜி, மேன்கைண்ட் ஃபார்மா, இண்டஸ் டவர்ஸ், தேஜஸ் நெட்வொர்க்ஸ், இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், HPCL, ஜி என்டர்டெயின்மெண்ட், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், கிரீவ்ஸ் காட்டன் மற்றும் தைரோகேர் டெக்னாலஜிஸ். செபி ஒரு புது ப்ரொப்போசலை கொண்டு வராங்க. மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்வதற்கு குறைந்தபட்சமாக 250 ரூபாய் இருந்தால் எஸ்ஐபி வழியாக முதலீடு செய்யலாம் அப்படின்றதற்கான ஒரு ப்ரொப்போசலை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது குறித்து அவங்க கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. விரைவில் அமல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஸோ இப்போ மினிமமாக 250 ரூபாய் ஒரு மாதத்தில் எஸ்ஐபி வழியாக முதலீடு செய்ய பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், ஆனுவல் டெபாசிட் க்ரோத் 8-10% இருக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபோக்கஸ் இப்போ என்ஆர்ஐ அக்கௌண்ட்ஸ், ரீட்டைல் என்ஆர்ஐ அக்கௌண்ட்ஸ் மீது இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. பாரதி ஏர்டெல் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், அவங்க ஒரு புது ப்ரீபெய்ட் பிளானாக அறிமுகம் செய்திருக்கிறாங்க. வாய்ஸ் மற்றும் SMS மட்டுமே இருக்கக்கூடிய பிளான், மாதம் ஒன்றிற்கு 153 ரூபாய். இது ட்ராய் விதிப்படி தான் இந்த பிளானை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. நவம்பர் மாதத்திற்கான மொபைல் டேட்டா ட்ராய் வெளியிட்டிருக்கிறாங்க. ட்ராய்ன்றது டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த டேட்டா, ரிலையன்ஸ் புதிதாக 1.2 மில்லியன் யூசர்ஸை சேர்த்துருக்கிறாங்க. இந்த நவம்பர் மாதம் முடிவில் 461 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வைத்திருக்கிறாங்க. அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் 40.15%. ஏர்டெலுடைய பேஸ் நவம்பர் மாதம் முடிவில் பார்க்கும்போது 384 மில்லியன் யூசர்ஸ். நவம்பர் மாதத்தில் மட்டும் 1.1 மில்லியன் யூசர்ஸ் வெளியேறி இருக்கிறாங்க. ஏர்டெலுடைய மார்க்கெட் ஷேர் 33.45%. வோடஃபோன் ஐடியாவிலிருந்து 1.5 மில்லியன் யூசர்ஸ் வெளியேறி இருக்கிறாங்க நவம்பர் மாதத்தில். அவங்களுடைய கஸ்டமர் பேஸ் 208 மில்லியன். இது நவம்பர் மாத இறுதியில். மார்க்கெட் ஷேர் வோடஃபோன் ஐடியா உடையது 18.19%. BPCL குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. $121 மில்லியன் முதலீடு செய்வதற்கு அவங்களுடைய இந்தோனேஷியன் ஆயில் மற்றும் கேஸ் பிளாக்ல இந்த முதலீடு நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. BPCL தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 BPCL குவார்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. மின் பத்திரிகையிலிருந்து கிடைத்த தகவல், டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபாய். அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஜனவரி 29. ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 37% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 4,649 கோடி ரூபாய். ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 1,27,520 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் கிட்டத்தட்ட 2% வீழ்ச்சியை பார்த்திருக்கு. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், நம்ம ஃபெவிகால் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி, குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல், நெட் ப்ராஃபிட் 557 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. சிஎன்பிசி டிவி 18 நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது 572 கோடி ரூபாய். வருவாய் 3,369 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. சிஎன்பிசி டிவி 18 நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது 3,318 கோடி ரூபாய். HDFC பேங்க் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த டேட்டா, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 30,650 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. சிஎன்பிசி டிவி 18 நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 30,668 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 16,736 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 2% அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி 18 எதிர்பார்த்தது 16,548 கோடி ரூபாய். கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 1.42%. போன குவார்டரில் 1.36% இருந்தது. கிராஸ் என்பிஏ அதிகரிச்சிருக்கு. நெட் என்பிஏ 0.46%. போன குவார்டரில் 0.4% இருந்தது. நெட் என்பிஏவும் அதிகரிச்சிருக்கு.
ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த டேட்டா. நெட் ப்ராஃபிட் 43 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 60% அதிகரித்தது. ரெவென்யூ 1034 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரித்தது. ஹிந்துஸ்தான் யூனிலீவர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கூட வேறு சில தகவலும் வெளியிட்டிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட், மணி கண்ட்ரோல் மற்றும் சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல் இதுதான். ஸ்டாண்டர்ட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 3000 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. இதில் ஒன் டைம் எக்ஸப்ஷனல் கெயினும் இருந்திருக்கு. மணி கண்ட்ரோல் நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது 2587 கோடி ரூபாய். அந்த ஒன் டைம் எக்ஸப்ஷனல் கெயின் வந்து அவங்களுடைய பியூரட் பிஸ்னஸை விற்பனை செய்ததன் மூலமாக 509 கோடி ரூபாய் உள்ளே வந்தது. அதை ஒன் டைம் எக்ஸப்ஷனல் கெயினாக காட்டினதுக்கப்புறம் தான் நெட் ப்ராஃபிட் 3000 கோடி ரூபாயை கடந்திருக்கு. ஸ்டாண்டர்ட் பேசிஸில் வருவாய் 15195 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% அதிகரித்தது. கம்பெனி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸுடைய விலையை ஏற்றுவதற்கு தயாராக இருப்பதாகவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் தேவைப்பட்டால் அவங்க டிமர்ஜர் அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஐஸ்கிரீம் பிஸ்னஸை டிமர்ஜர் பண்ணுறாங்க. முன்னே எதிர்பார்த்த ஒன்று தாங்க. டிமர்ஜர் பண்ணி என்ன ரேஷியோவில் கொடுக்குறாங்க ஷேர்ஸ்னா, ஒரு ஷேர் கொடுக்குறாங்க அந்த புது கம்பெனி, அந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் கம்பெனிக்கு ஒரு ஷேர் கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் இந்துஸ்தான் யூனிலீவரில் வைத்திருந்தா குவாலிட்டி வால்ஸ்ன்ற பேரில் தான் அவங்க கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. NSE/BSEயில் அதை லிஸ்டிங்கும் பண்ணுவாங்க. அந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் கீழே வரக்கூடிய பிராண்ட்ஸ் வந்து குவாலிட்டி வால்ஸ், கார்னெட்டோ மற்றும் மேக்னம். மற்றொரு முதலீடும் செய்கிறாங்க. மினிமலிஸ்ட் அப்படின்ற ஸ்கின் கேர் பிராண்டில் 90.5% ஸ்டேக்கை வாங்குறாங்க 2955 கோடி ரூபாய்க்கு. மீதம் இருக்கிற கிட்டத்தட்ட 10% ஸ்டேக்கும் அவங்க ஃபவுண்டர்ஸ் கிட்டேருந்து வாங்க இருக்கிறாங்க 2 ஆண்டில். ஸோ 2 ஆண்டில் அந்த ஃபவுண்டர்ஸ் தான் அந்த கம்பெனியை நடத்துகிறாங்க. 2 ஆண்டிற்குள்ள அந்த மீதம் இருக்கிற 10% ஸ்டேக்கும் இந்துஸ்தான் யூனிலீவர் அந்த ஃபவுண்டர்ஸ் கிட்டேருந்து வாங்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்டில். சிக்னிட்டி டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 64 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்ட்டர் 20% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 516 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. கோ டிஜிட் இன்சூரன்ஸ் கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்தது. டோட்டல் இன்கம் 2372 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 118 கோடி ரூபாய், போன வருடம் இதே குவார்ட்டரில் 43 கோடி ரூபாயாக இருந்தது. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இயர் ஆன் இயர் 27% அதிகரிச்சிருக்கு. 18,939 கோடி ரூபாய். லாரஸ் லேப்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. நியூ ஜெர்சி ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. இந்த ஜனவரி மாதத்தில் ஃபார்ம் 483 வழங்கியிருக்கிறாங்க. ஒரு அப்சர்வேஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க. அது விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க லாரஸ் லேப். ஜென்சார் டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 2 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 28. குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 160 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 1% விழுந்திருக்கு. ரெவென்யூ 1325 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. தகவல் நம்ம கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். பொனான்சா போர்ட்ஃபோலியோட பரிந்துரைகளில் விப்ரோக்கு பை ரேட்டிங் டார்கெட் 330, ஸ்டாப் லாஸ் 300. அவங்க சொல்லியிருக்கிற காரணம் டெய்லி சார்ட்ஸில் ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முத்தூட் ஃபினான்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பொனான்சா போர்ட்ஃபோலியோ எதிர்பார்க்குற டார்கெட் 2350, ஸ்டாப் லாஸ் 2120. எல்கேபி செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் ஜிஎஸ்எஃப்சிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 223, ஸ்டாப் லாஸ் 201. விப்ரோக்கு பை ரேட்டிங் டார்கெட் 325, ஸ்டாப் லாஸ் 299. டாடா மோட்டர்ஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் விளையாடுறது மிக மிக ரிஸ்கானது. டாடா மோட்டர்ஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 723, ஸ்டாப் லாஸ் 756. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 2300% வால்யூம் அதிகரிப்பு. பாம்பே பர்மா 12% ஷேர் ப்ரைஸும் 626% வால்யூம் அதிகரித்தது. ஸ்டார் சிமெண்ட் 7% ஷேர் ப்ரைஸ், கிட்டத்தட்ட 700% வால்யூம். குவெஸ்ட் லேப் 5% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 560% வால்யூம் அதிகரித்தது. நியூலாண்ட் லேபரட்டரிஸ் 5% ஷேர் ப்ரைஸும் 200% வால்யூம் அதிகரிப்பு. பஜாஜ் ஹோல்டிங்ஸ் 5% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 670% வால்யூம் அதிகரித்தது. MCX இந்தியா 4% ஷேர் ப்ரைஸும் 183% வால்யூம் அதிகரிப்பு. விப்ரோ 4% உயர்ந்தது. 282% வால்யூம் அதிகரித்தது.
லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் இண்டோகோ ரெமடிஸ் 16% வீழ்ச்சி, 356% வால்யூம் அதிகரித்தது. சிஎன்டிஎல்எம் 14% சரிந்தது, 544% வால்யூம் அதிகரிப்பு. சிவா டெக்ஸியான் 12% வீழ்ச்சி, 328% வால்யூம் அதிகரிப்பு. கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ் 10% சரிந்தது, 514% வால்யூம் அதிகரிப்பு. இந்தியா சிமெண்ட்ஸ் ரிசல்ட் ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம், 8% வீழ்ச்சி, 394% வால்யூம் அதிகரிப்பு. சுந்தரம் கிளேட்டன் 7% வீழ்ச்சி, 179% அதிகரித்தது வால்யூம். இந்தியா மார்ட் இன்டர்மெஷ் ரிசல்ட் ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம், 7% சரிந்தது, 800% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்டெர்லிங் வில்சன் 6% வீழ்ச்சி, 500% வால்யூம் அதிகரிப்பு. கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ் 6% வீழ்ச்சி, 136% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.